வணக்கம் தமிழ் மக்களே. நேற்று தாவேகாவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசினதை பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாண்டிச்சேரி போலீஸார் மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறதாகவும், தமிழக போலீஸார் இதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது கரூர் துயர சம்பவத்துக்கு காரணமே போலீஸோடைய கையாலாகாதத்தனம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சித்தரிக்கிறீங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இப்படி நன்றி மறந்துட்டு பேசுகிறீங்களே, உங்களுக்காக போலீஸ் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, எத்தனை பேரோட உயிரை அவங்க காப்பாற்றினாங்க, அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஒரு சின்ன 5000 பேர் வந்த ஒரு கூட்டத்துக்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டாங்கன்றத வச்சு, அதுவும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண வச்சு அவங்க இந்த விழாவை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அது உண்மையிலே பாராட்டுறதுக்குரியது தான். ஆனால் அதுக்காக நீங்கள் கரூரில் செய்யாத விஷயங்கள்னால நடந்த சம்பவத்தை போலீஸ் மேலே திருப்பி விடுறீங்க பாருங்க, அது கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல. அதே கரூரோடைய பரப்புரையில் நீங்கள் போலீஸ்க்கு நன்றியை தெரிவிச்சுட்டு தான் உங்களோட உரையே ஆரம்பிச்சிங்க. அதுவும் மறந்துட்டீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக போலீஸார் இனிமே கடுமையான நிபந்தனைகள் விதிக்கணும். அதில் முக்கியமான நிபந்தனை என்னன்னா, எவ்வளோ பேரை அலோவ் பண்ணுறதுங்கிற நிபந்தனையும், மற்றும் அந்தந்த மாவட்டங்களில் நடக்கிற மீட்டிங்க்கு அடுத்த மாவட்டங்கள்லேருந்து யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடை தயவு செஞ்சு விதிங்க. நன்றி மக்களே.